எக்கனாமிக் பிளானிங்கில் ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் பிளானிங், இன்னொன்று இண்டிகேட்டிவ் பிளானிங். இந்த சென்ட்ரல் பிளானிங்கை பொதுவாக எங்கே பார்க்க முடியும்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர், சைனா, நார்த் கொரியா, இங்கெல்லாம் சென்ட்ரல் பிளானிங் இருக்கும். இந்த சென்ட்ரல் பிளானிங்கில் ஸ்டேட்டுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கும். ஸ்டேட் அப்படின்றது நாடு, அதோடு இருக்கக்கூடிய அரசு. எக்கனாமியை ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பிளானிங்கில் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். அதை தாண்டி எக்கனாமிக் க்ரோத்துக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த வருஷம் இவ்வளோ க்ரோத் நம்ம அடையணும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி பப்ளிக் செக்டர் இருக்கு இல்லையா, அரசு துறை, இதனுடைய கண்ட்ரோலும் அதிகமாக இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சென்ட்ரல் பிளானிங்கில் பார்க்க முடியும். சென்ட்ரல் பிளானிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள், இதற்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் நாடான யூஎஸ்எஸ்ஆரில் 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள் இது இருந்தது. இந்த 5 ஆண்டு திட்டங்களை அதுக்கப்புறம் இந்தியாவுமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இந்த 5 ஆண்டு திட்டங்களில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் அந்த நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடையணும், எக்கனாமிக் க்ரோத் டார்கெட் என்ன, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபிசிக்கல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல் இப்படிலாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நாட்டை மேம்படுத்தணும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயம் செய்யும். இதுதான் சென்ட்ரல் பிளானிங். இன்னொரு கான்செப்ட் இண்டிகேட்டிவ் பிளானிங். இண்டிகேட்டிவ் பிளானிங்கை பொதுவாக எங்கே பார்க்கலாம்னா மிக்ஸ்டு எக்கானமிஸில் பார்க்க முடியும். கலவை பொருளாதாரம். இங்கே ப்ரைவேட் செக்டரும் இருக்கும், பப்ளிக் செக்டரும் இருக்கும். இன்றைக்கி தேதியில் நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு எக்கானமி தான். மிக்ஸ்டு எக்கானமியில் ஸ்டேட் ஒரு ரோல் ப்ளே பண்ணும், ஆனால் லிமிட்டட் ரோல் தான் ப்ளே பண்ணும். இங்கே வந்து டைரெக்டாக எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணாது, டார்கெட்ஸ் எல்லாம் ரிஜிடாக ஃபிக்ஸ் பண்ணாது, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கும், ஒரு கைடாக இருக்கும். இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கில் பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் ரெண்டு செக்டரும் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணலாம். மார்க்கெட், சந்தை இருக்கு இல்லையா, சந்தையும் இங்கே ஆப்ரேட் ஆகும். இப்போ இண்டிகேட்டிவ் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், எஃபிஷியன்சி இருக்கும். ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் பிளானிங் மோடில் தான் இருந்தோம். இதற்கு காரணம் நம்முடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள். அவர் வந்து யுஎஸ்எஸ்ஆர் மாடலில் தான் ஃபாலோ பண்ணார். இந்தியாவில் 5 இயர் பிளான்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 2014 வரைக்கும் 5 இயர் பிளான்ஸ் இருந்தது. பிளானிங் கமிஷன் அப்படின்ற அமைப்பு தான் இந்த 5 இயர் பிளான்ஸை கொண்டு வரும். இப்போ ரொம்ப காலமாக நம்ம இந்த சென்ட்ரல் பிளானிங்கில் தான் இருந்தோம். பப்ளிக் செக்டருடைய ரோலும் ஸ்டேட்னுடைய ரோலும் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. 1991 எக்கனாமியில் ஒரு பெரிய மாற்றம் வருது. எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கம். அதை தாண்டி ப்ரைவேட்டைசேஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த பீரியடில் இந்த சென்ட்ரல் பிளானிங்லேருந்து நம்ம இண்டிகேட்டிவ் பிளானிங்க்கு மாறுறோம். ஏன்னா நமக்கு எக்கனாமிக் க்ரோத் இன்னும் வேகமாக தேவை, ப்ரைவேட் செக்டருக்கு இன்னும் சில வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த அடிப்படையில் சென்ட்ரல் பிளானிங்லேருந்து இண்டிகேட்டிவ் பிளானிங்க்கு நம்ம அதுக்கப்புறம் மாறுறோம். 2014 ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் க்ளோஸ் பண்ணப்பட்டு நித்தி ஆயோக் அப்படின்ற புது அமைப்பு கொண்டு வரப்பட்டது. தற்போதைக்கு இந்தியாவில் நித்தி ஆயோக் தான் இருக்குது. இந்த நித்தி ஆயோக் கீழே தான் இண்டிகேட்டிவ் பிளானிங்கில் இந்தியன் எக்கானமி இப்போது ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் கீழே இன்றைக்கி ப்ரைவேட் செக்டருடைய ரோலை நம்ம அதிகமாக பார்க்குறோம். நன்றி.